ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 2 விஷயத்தை பற்றி நான் இந்த ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரி டைட்டில்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசப்பற்று வந்து காமிக்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாட்களில் மட்டும்தான், இல்லாட்டி ஒரு சில தலைவர்களுடைய பிறந்த நாள், நினைவு நாளில் மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுறது, அவங்களுக்கான மரியாதை கொடுக்கறது, மாலை ஏறுறது இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். இது வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறோம். பட் அதை விட மேன்மையான ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அவங்க நமக்கு சொல்லிட்டு போன ஒரு சில நல்ல விஷயங்களை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது. அதுதான் வந்து அவங்களுக்கு நாம் வந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். ஸோ அந்த நாளுக்கு மட்டும் அவங்கள வந்துட்டு நினச்சி பார்க்காம நம்ம டெய்லி லைஃப்பில் அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். அதை தான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னு நினச்சிட்டு ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குது. ஆனால் அது வந்து அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயமானு பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. மோனலிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டு யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், எந்த சோஷியல் மீடியா எடுத்தாலும் இப்போ இந்த மோனலிசாவை வந்து ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வாட்டுக்கு ஏதோ ஊசி பாசி வந்து விற்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ பண்ணி போட்டதை அந்த பெண்ணை வந்து உலகளவிய அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணி வச்சு கடைசியில் அந்த பொண்ணுக்கும் ஆபத்தாகி போச்சு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஆண்கள் எல்லாரும் வந்துட்டு கும்பமேளாவுக்கு இந்த பெண்ணை பார்க்கறதுக்காகவே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியா வந்துட்டு நம்ம வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கணும். அதை வந்து இந்த மாதிரி தவறுதலாக பயன்படுத்துறது வந்துட்டு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே சொல்கிறேன், நான் அவங்க வந்து அந்த பொண்ணை பார்க்குறப்போ இந்த பொண்ணை எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். உண்மையாக சொல்லணும்னா அந்த பொண்ணை வந்து ஏதோ பெட் நேம் மாதிரிலாம் நிறையா நிக்நேம்ஸ்லாம் வச்சு கூட அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க. பட் நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்களுக்காக வந்து உங்களை பெத்தெடுத்து வளர்த்த உங்கள் அம்மாவை விட அந்த பொண்ணு அழகானவங்களா? இல்லை உங்களை நம்பி உங்களை நம்பி உங்கள் கையை பிடிச்சி அவங்க ஃபேமிலி வளர்ந்த இடத்த விட்டு உங்களை நம்பி வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை விட, அந்த பெண்ணோட மனசை விட அவங்க வந்துட்டு மிகப்பெரிய அழகானவங்களா? கிடையவே கிடையாது இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். இதை வந்து இவ்வளோ பெரிய ஒரு பூதாகரமான விஷயமா வந்து மாற்றினது வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து என்னோட ஒப்பீனியனில் நான் வந்து சொல்கிறேன். பட் இது வந்து உங்களுக்கு நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவை வச்சே வந்து பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயமும் நடக்குது. அதை வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ண வேண்டாம். இப்போ வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரியான ஒரு தவறாக பயன்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு யாரும் பண்ண வேண்டாம்னு நான் வந்து, அதனால் இந்த மாதிரி விஷயத்த வந்துட்டு நீங்கள் எப்போவுமே சரி மக்களாகி நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடுறாங்க சோஷியல் மீடியாவில். தயவு செஞ்சு அப்படிலாம் வந்து யாரும் வந்துட்டு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு வயசு குழந்தைக்கு கூட வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் வந்து இருக்குது. ஸோ அந்த குழந்தைனால சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இப்போ வந்துட்டு மெச்சூரிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய தப்பான விஷயங்கள் தான் வந்து அவங்க ஏஜுக்கு என்ன கற்றுக்கணுமோ அதை தாண்டி கற்றுக்குறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும். அதனால் வந்துட்டு யாரும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதோ, தேவையில்லாமல் ஒரு விஷயத்த வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஏக்கர் கணக்கில் வந்துட்டு ஏர்போர்ட் வர்றதை வந்துட்டு எதிர்த்து நிறைய பேர் வந்து போராடுறாங்க. பட் அந்த நல்ல விவசாய நிலம் வந்து அழிச்சிட்டு இவங்க வந்து ஏர்போர்ட் வந்துட்டு பண்ணுறாங்க, ஏர்போர்ட் பண்ணதுக்கு பிளான் பண்ணுறாங்க. பட் அதை விட வந்து பார்த்திங்கன்னா விவசாயங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம்.
ஏர்போர்ட் வந்துட்டால் சாப்பாடு எப்படி கிடைக்கும்? ஸோ ஒரு சாப்பாடு கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு விட இவங்களுக்கு ஏதோ ஒரு லாபத்துக்காக இவங்க வந்து அந்த இடத்த வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதனால் எத்தனை விவசாயிகள் வந்துட்டு கஷ்டப்படுவாங்கங்கிறத வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை. இப்போ மோனலிசாவை ட்ரெண்ட் ஆக்குனாங்களே, ஏன் இந்த பிரச்சனையை ட்ரெண்ட் ஆக்கல? இது நமக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயத்த வந்து பேஸ் பண்ண ஒரு விஷயம். பட் இதை வந்து யாரும் வந்து ட்ரெண்ட் பண்ணலை. நான் பார்த்தப்போ எனக்கு இது ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிறாங்க, ஏன் இதை போய் ஒரு விஷயமா பண்ணிட்டு இருக்காங்க, தூக்கி வச்சு ஒரு பூதாகரமான விஷயமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுன விஷயத்த தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Annie.